நற்பவி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும். வாங்க நம்ம இப்போ கொத்தவரங்காய் பறிச்சுக்கலாம். எவ்வளோ இருக்குது பாருங்கள். நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு. இன்றைய அறுவடை, இன்றைய சமையலுக்கு கொத்தவரங்காய் பறிச்சுக்கலாம். இந்த மழை வந்ததுக்கு சூப்பராக தலையுதுங்க. என்ன நம்ம தண்ணி ஊற்றினாலும் இந்த மழை பெஞ்சா இருக்கிற சத்து கிடைக்காதுங்க. இந்த மழை தண்ணிக்கு அது பொழுதுனிக்கு மழை பெஞ்சிட்டே இருந்தால் கூட இந்த சத்துக்கள் கம்மியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு மழை வருது பாருங்கள், அந்த தண்ணிக்கு அவ்வளோ சத்துக்கள். சின்ன தொட்டியில் தான் போட்டுட்ருக்கேன். பெரிய தொட்டிலெல்லாம் நிறையா வேறு காயெல்லாம் போட வேண்டியது இதுலேயே வரும். அதுக்காக போட்டுட்ருக்கேன். பெரிய தொட்டியில் போட்டால் இன்னும் பெரிய மரமாட்ட காய்க்கும். பாருங்கள், அழகா பச்சை பசேன்னு இன்றைக்கே பறித்து இன்றைக்கே பொரியல் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கொத்தவரங்காய். அப்புறம் இந்த கொத்தவரங்காயில் டெய்லியும் 2 காய் பிச்சு பச்சையாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. இந்த ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, முட்டி வலி, அவங்களுக்கு இந்த காய் அவ்வளோ நல்லது. நம்மளும் தான் சாப்பிட்லாம். நாளைக்கு கை கால் வலியெல்லாம் வராது. இந்த கொத்தவரங்காயை பச்சையை சாப்பிடணும். டெய்லி ஒரு 2 காய் பச்சையை சாப்பிடணும். அடுத்தது இந்த செடி தெரியுதுங்களா? இது என்ன பிஞ்சிருக்கு பார்க்கலாம். அடுத்தது இங்கே ஒரு செடி இருக்குது. இது கிள்ளி எடுத்தாவே போதுங்க, கட் பண்ணல, கிள்ளி எடுத்தாவே வந்துடும். இந்த செடிகளுக்குள்ளங்க தொட்டியில் இந்த பாருங்கள், இந்த கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, இந்த கீழாநெல்லி இதெல்லாம் வந்திருக்கு. இது இருந்த இது சத்துக்கள் இதுக்கு குறைவாக தான் போய் சேரும். அப்புறம் அது நம்ம தேவை இருக்கும்போது தானே பறிக்க முடியும். அவ்வளோதாங்க. இந்த கொத்தவரங்காயோடு சேர்த்து பாருங்கள், நம்ம தோட்டத்தில் 3 பப்பாளி பழுத்திருக்கு. 4 இருக்குது. நாளைக்கு பறிச்சுக்கலாம். 3 இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மரம் கீழே இருக்குது. ஆஹா, பிஞ்சும் சேர்ந்து வந்துடுச்சு. இது பரவாயில்ல. என்ன செய்ய, இருங்க. பயமாக இருக்கு. நிறைய பிஞ்சு கீழ் உழுகுது.
வச்சுருவோம். அப்புறம் இன்னொரு காய் இருக்குது, லெஃப்ட் ஹேண்டில் தான் பொரிக்கணும். இது இடிச்சிருச்சு கம்பியில் பாருங்கள். இது இன்றைக்கே சாப்பிட்லாம், அது நாளைக்கு பறிச்சுக்கலாங்க. பாருங்கள் 3 பப்பாளி. இந்த காய் நாளைக்கு பறிச்சுக்கலாம். அப்படியே மேலே ஏறிட்டு போகுது. இது கீழிருந்து வர மரம். இன்றைய அறுவடை பாருங்கள். கொத்தவரங்காய், கொஞ்சம் மூக்குத்திய வரைய இப்போ இன்றைக்கி தேவையானது மட்டும் படிச்சிருக்கேன். பாருங்கள் பப்பாளி, 3 பப்பாளி பழம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.